Book is really awesome and helped me to find my every doubt in USA healthcare and AR calling denials. What is RCM, medical billing, AR calling denials, everything, and concept, contents, and full form, everything I loved it. There are 64 million people enrolled in Medicare. Also, there are 87 million people enrolled in Medicaid. 64 million enrolled in Medicare na எத்தனை கோடி பேர்னா 6 கோடி 40 லட்சம் பேர். 6 crores 40 lakhs people in Medicare la enroll ஆயிருக்காங்க. 87 million na 8 crores 70 lakhs people enrolled in Medicaid or CHIP. In that, 19% of Medicare people enrolled in Medicaid as well, which means dual policy. Those 19% have Medicare as well as Medicaid coverage. என்ன விஜய் ஒரே புள்ளி விவரமா சொல்லிட்டு இருக்கேன்னு கேட்டீங்கன்னா சும்மாதாங்க படிச்சதுல பிடிச்சது உங்களுக்கும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ அதனால ஷேர் பண்ணேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் போடுங்க. இன்னைக்கு டாபிக் பார்த்தீங்கன்னா Medicare VS Medicaid. ஒரு டேபிள் சார்ட் மாரி போட்டு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற மாரி உங்களுக்கு நான் புரிய வைக்க போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ யாருக்காச்சும் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சுன்னா ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள். இது ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் தான். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் குவாரிஸ் எதுவும் இருந்தாலுமே கீழே கமெண்ட் பாக்ஸ் இருக்குது, கமெண்ட்டில் பண்ணுங்கள். ஐ செக் இட் அவுட். அண்ட் வெல்கம் பேக் டு VBILLINGS. நான் உங்கள் விஜய். ஸோ இந்த 10 பாயிண்ட் தான் நம்ம இன்னைக்கு டிஃப்ரென்ஸாக பார்க்க போகிறோம். இதை நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணீங்கனாலே மெடிக்கேருக்கும் மெடிக்கெய்டுக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் யூ வில் ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட், போத் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கெய்ட் யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் தான். இதில் என்ன டிஃப்ரென்ஸ்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெடிக்கேரை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஸ்பான்சர்டு பை கவர்மெண்ட் ஆஃப் த US, விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட். நம்ம ஊரில் சொல்லணும். இதுவே மெடிக்கேடை பார்த்தீங்கன்னா போத் ஃபெடரல் கவர்மெண்ட் அஸ் வெல் அஸ் ஸ்டேட் கவர்மெண்ட், விச் மீன்ஸ் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் தே ஸ்பான்சர் திஸ் ப்ரோக்ராம். செகண்ட் பாயிண்ட், ஸோ ஃபண்டிங்கும் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் கிட்ட இருந்து தான் வருது. ஸோ மெடிக்கேருக்கு இட் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபண்டட் பை ஃபெடரல் கவர்மெண்ட். பட் இதை அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்காக CMSன்னு ஒரு ஏஜென்ட்டை வச்சுருக்காங்க. தே ஆர் த கவர்மெண்ட் ஆர்கனைசேஷன். ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஃபண்ட் பண்ணுற அமௌண்ட்லாம் வச்சு தே வில் மெயின்டைனிங் த ஆஃபீஸ் அண்ட் எவ்ரி திங் ரூலிங் தட் மெடிக்கேர் ப்ரோக்ராம். So administered by CMS, Center for Medicare and Medicaid Services. Then what about Medicaid program? As I said, Medicaid is sponsored by both federal and state government, which means Medicaid is funded by both federal and state government. And who administers Medicaid? இவங்களுமே பார்த்தீங்கன்னா CMS கீழே தான் வராங்க. CMS administer the Medicaid, but state government தான் most of the action எடுப்பாங்க with the help of CMS governance. Okay. Now come to the third point. Medicare is a common program to the entire US, which means ஒவ்வொரு ஸ்டேட்டுக்குமே இது டிஃபர் ஆகாது. ஒரு ப்ரோக்ராம் இப்போ அந்த ஒரு பாலிசி டீட்டெயில் இருக்குன்னா அது எல்லா ஸ்டேட்டுக்குமே ஒரே மாதிரி தான் இருக்கும். Whereas Medicaid is a state-wise program, which means ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியும் அந்த பாலிசி வேறுபடும். அதில் ப்ரீமியம் கட்டுறதா இருக்கட்டும், அதில் உங்களுக்கு பெனிஃபிட் அடையத்தா இருக்கட்டும், உங்களுக்குன்னு ஒரு த்ரெஷோல்ட் லிமிட் இருக்கும் அதுவாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலுமே டிஃபர் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட் இன் Medicaid, whereas Medicare is common to the entire states in the US. Now come to the fourth point. Who is eligible for Medicare? மெடிக்கேருக்கு வந்து யாரெல்லாம் எலிஜிபிள்னு பார்த்தீங்கன்னா 65 years of age old people is eligible, common. ஓகேவா? ஆல்சோ தோஸ் பீப்புள் ஹேவ் டிசபிலிட்டி. யாராச்சும் ஊனமுற்றோர் இருந்தாங்கன்னா அவங்களும் எலிஜிபிள். அது வந்து 65 years தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. சின்ன வயசாக இருந்தாலும் பிலோ 65 years இருந்தாலும் பட் அவங்களுக்கு வந்து கை கால் இழந்திருக்கலாம், கண் பார்வை போயிருக்கலாம், ஏதாச்சும் ஒரு டிசபிலிட்டி இருந்ததுன்னா அவங்களும் எலிஜிபிள். அவங்க மட்டும் இல்லை, தேர்டாக இன்னொருத்தர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ESRD பீப்புள்னு சொல்லலாம். எண்ட் ஸ்டேஜ் renal disease, which means கிட்னி ஃபெயிலியரால் பாதிக்கப்பட்டவங்க மேபி டை சூன், அவங்களுக்குமே இந்த மெடிக்கேர் கவரேஜ் கொடுக்குறாங்க. ஸோ 3 people, 65 years old people, disability people and ESRD people. So இந்த disabilityக்கும் ESRDக்கும் ஏஜ் வந்து 65 ஆகணும்னு அவசியம் கிடையாது. ஓகே. Now come to Medicaid. Medicaidக்குலாம் யார் எலிஜிபிள் பார்த்தீங்கன்னா
புவர் பீப்புளுங்க. அவங்க 65 இயர்ஸ் ஆகணும்னு அவசியம் இல்லை. யாரெல்லாம் புவராக இருக்காங்களோ அவங்களுக்குன்னு ஒரு பாவர்ட்டி லைன் இருக்கும். அந்த பாவர்ட்டி லைன் கீழே யாரெல்லாம் வராங்களோ தே ஆர் எலிஜிபிள். அவங்க ஒரு பர்சனாக இருக்கலாம், இல்லைனா 4 பேர் கொண்ட ஃபேமிலியாக இருக்கலாம். ஸோ ஹியர் நம்பர்ஸ் நாட் மேட்டர். ஒன்லி த பீப்புள் ஹூ அண்டர் பிலோ பாவர்ட்டி லைன் தே ஆர் எலிஜிபிள். ஓகே, அஸ் வெல் அஸ் ஏஜ் நாட் மேட்டர்ஸ். மெடிக்கேட் ஒன்லி புவர் பீப்புளுக்கு மட்டும்தான் கவரேஜ் கொடுக்குறாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் 2 பேருக்கு தராங்க. யாருன்னு கேட்டிங்கன்னா ப்ரெக்னென்ட் உமன் அண்ட் சில்ட்ரன்ஸ். Children means coming under below 18 years. So they are also covered under Medicaid. Now come to the 5th point. Coverage detail. Medicare வந்து எதை வச்சு கவரேஜ் கொடுப்பாங்க பார்த்தீங்கன்னா depends on the plans of the Medicare. என்னென்ன பிளான்ஸ் இருக்குன்னா பார்ட் ஏ இருக்குது, பார்ட் பி இருக்குது, பார்ட் சி இருக்குது, பார்ட் டி இருக்குது, ஏன் பார்ட் எஃப் கூட இருக்குன்னு நினைக்கிறேன் இப்போது. ஸோ அதை பற்றி அப்புறம் பேசுவோம். ஸோ இதெல்லாம் என்னடா விஜய் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லைங்க, ஒவ்வொரு கவரேஜும் ஒவ்வொரு பிளானில் இருக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் போய் ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாரு, ஆனால் அவர்கிட்ட பார்ட் ஏ பிளான் மட்டும்தான் இருக்குது மெடிக்கேரில் அப்படின்னா ஹாஸ்பிட்டல் கவரேஜ் மட்டும்தான் அந்த கவரேஜ் பண்ண முடியும். அதில் என்னென்ன கவரேஜ்னு பார்த்தீங்கன்னா அந்த வீல் சேரு, பெட் சார்ஜு, ஆம்புலன்ஸு, இந்த எக்பிக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, இது எல்லாமே அதில் கவர் ஆகும். அதர் தேன் தட் டாக்டர் வந்து ஊசி போடுறாரு, கன்சல்ட் பண்ணுறாரு, என்ன ட்ரீட்மெண்ட் ஃபைன் பண்ணுறாருல, அந்த டாக்டர் சர்வீஸ்லாம் கவர் ஆகாது. அதுக்காக அந்த பேஷண்ட் வந்து பார்ட் பின்னு ஒரு பிளானை எடுக்கணும். அதுதான் ப்ரொஃபஷனல் சர்வீஸ்ன்னு சொல்லுவாங்க, டாக்டர் சர்வீஸ். அதுக்கப்புறம் பார்ட் சி எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் நான் பே பண்ணுறேன்னு சொல்கிறதுக்கு. அப்புறம் பார்ட் டின்றது இந்த ஊசி, இந்த இதுலாம் இருக்குல்ல, டேப்லெட்லாம், ப்ரிஸ்கிரிப்ஷன் ட்ரக்ஸ். ஸோ இதை வச்சு தான் அந்த மெடிக்கேர் கவரேஜ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டியை பற்றி உங்களுக்கு டீட்டெயில்டான ஒரு வீடியோ ஆல்ரெடி க்ரியேட் பண்ணிவிட்டேன். அந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு தரேன், இல்லைனா மேலே ஐ பட்டனில் செக் பண்ணி பாருங்கள். ஸோ அதை போய் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இன்னும் டீட்டெயிலாக உங்களுக்கு புரியும். வேறஸ் மெடிக்கேடோட கவரேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே பாலிசி எடுத்தாலே போதும், எனார்மஸ் கவரேஜ் கிடைக்கும். இந்த மெடிக்கேர் மாதிரி பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி இதெல்லாம் வராது. ஒன் கவரேஜ், பட் இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். Now come to the 6th point, out of pocket expenses, which means ஒரு சர்வீஸ் என்னதான் அந்த இன்சூரன்ஸ் கவரேஜ் பேமெண்ட் பண்ணாலும் பட் பேஷண்ட் ஆகிய நம்மகிட்ட இருந்து சில அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்ன்னு எடுவாங்க, விச் மீன்ஸ் கோபே, கோ இன்சூரன்ஸ், டிடக்டபிள். ஸோ இதை வந்து பேஷண்ட் தான் பே பண்ணணும். ஒரு $10, $5 வரும். ஸோ மெடிக்கேரில் இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் இருக்கான்னு கேட்டிங்கன்னா இருக்குது. எந்தெந்த சர்வீஸுக்குன்னு கேட்டிங்கன்னா மெடிக்கல், விஷன், டென்டல் எல்லாத்துக்குமே இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்னு வரும். இது எதை பொறுத்து டிஃபர் ஆகும்னு பார்த்தோன்னா அக்கார்டிங் டு த ப்ரீமியம் அண்ட் பிளான் டைப். இந்த ப்ரீமியம் நம்ம எவ்வளோ அதிகமாக கட்டணும் அதுக்கேற்ற மாதிரி இந்த அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸும் கம்மியாக வரும் அந்த பேஷண்ட்டுக்கு. சப்போஸ் ப்ரீமியம் கம்மியாக கட்டுறேன், அதுக்கு ஏற்ற மாதிரி அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸும் அதிகமாகும். ஸோ இட்ஸ் டிஃபர் அக்கார்டிங் டு த பிளான் அண்ட் ப்ரீமியம் த பேஷண்ட் ஹூ பையிங். ஓகே, வேரஸ் இன் மெடிக்கேட் இதில் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ் இருக்கான்னு கேட்டிங்கன்னா மோஸ்ட்லி மெடிக்கல் சர்வீஸ்க்கு வந்து மெடிக்கேடில் அவுட் ஆஃப் பாக்கெட் எக்ஸ்பென்ஸ்ன்றது கிடையாது. பட் விஷன் அண்ட் டென்டலுக்கு மட்டும் ஒரு ஸ்மால் போர்ஷன் ஆஃப் கோபே மட்டும் இருக்குது. ஓகேவா, கோ இன்சூரன்ஸ் டிடக்டபிள்லாம் இல்லை, பட் கோபே மட்டும். அதுவும் எந்த சர்வீஸுக்குன்னு பார்த்தோன்னா விஷன் அண்ட் டென்டலுக்கு மட்டும் இன் மெடிக்கேட். ஓகே, மெடிக்கல் சர்வீஸ்க்கு நத்திங், ஃப்ரீ தான், no copay, co insurance deductible. Understand? Now come to the 7th point, very important point. Enrollment of coverage. Medicareல one time enrollment is enough. Every yearக்கு நீங்க போயிட்டு உங்க டீடைல்ஸை கொடுத்து திருப்பி என்ரோல் ஆகணுமான்னு கேட்டால் கிடையாது. ஜஸ்ட் நீங்க மந்த்லி ப்ரீமியம் கட்டினாலே போதும், இஸ் enough in Medicare. வேறஸ் மெடிக்கேடில் ஒவ்வொரு வருஷமும் நீங்கள் என்ரோல் ஆகிட்டே இருக்கணும். ஏன்னா இது டிபெண்ட்ஸ் ஆன் த பாவர்ட்டி லைன், FPL சொல்லுவாங்க, ஃபெடரல் பாவர்ட்டி லைன், விச் மீன்ஸ் அந்த ஸ்டேட் வைஸ் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் அந்த பாவர்ட்டி லைன் மாறுபட்டுகிட்டே இருக்கும். அதேமாரி ஒவ்வொரு இண்டிவிஜுவலுக்கும் அந்த சேலரின்றது டிஃபர் ஆகிட்டே இருக்கும்ல. போன வருஷம் வந்து ஒருத்தர் ஒரு வருஷத்துக்கு 1 lakh வாங்குறாருன்னா அடுத்த வருஷத்துக்கு மேபி 1.5 லட்சம் வாங்கலாம். ஸோ அந்த நேரத்தில் ஒவ்வொரு வருஷமும் அவங்களோட பாவர்ட்டி லைன் கரெக்டாக கீழே தான் இருக்கான்றது ரீசர்டிஃபை பண்ணணும். அதுக்காக and the family main person should go and enroll in Medicaid every year. Now look at the 8th point. Who are all eligible to this coverage? So Medicareல பார்த்தீங்கன்னா அந்த 65 years உள்ள ஒரு person every year வந்து tax pay பண்ணுவார், SSN taxன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த SSN tax pay பண்ணுறதுனால is eligible. அந்த tax பார்த்தீங்கன்னா ஒரு 10 years pay பண்ணாலே போதும். 65 years of age peopleக்கு பார்ட் ஏன்ற ஒரு பாலிசி ஃப்ரீயாகவே கொடுத்துருவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் இருக்கிற பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டிலாம் தட் பர்சன் ஷுட் பை ப்ரீமியம் கட்டி. இதுதான் கான்செப்ட். ஸோ மெடிக்கேரில் அந்த பர்சன் எலிஜிபிள் ஆனால் அவங்க ஃபேமிலி எல்லாருமே எலிஜிபிள் ஆவாங்களான்னு கேட்டிங்கன்னா
It's not possible. Only and the spouse or ex-spouse, wife இருக்காங்கல்ல, wife or ex-wife, அவங்க மட்டும்தான் எலிஜிபிள். ஆனாலும் அவங்களும் அந்த பிளான் சொன்னல, பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி, இது எல்லாமே செப்பரேட்டாக அவங்க பை பண்ணணும். ஹஸ்பண்ட் வந்து பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி வச்சிருக்காருன்றதுனால அவங்களோட ஸ்பௌஸுக்கும் பார்ட் ஏ, பார்ட் பி, பார்ட் சி கவரேஜ் வருமானு கேட்டீங்கன்னா வராது. அவங்க ஸ்பௌஸ் வந்து செப்பரேட்டாக அவங்களுடைய பிளான்ஸை பை பண்ணணும் ப்ரீமியம் கட்டி. என்னதான் இருந்தாலும் கவரேஜ் ஆக்டிவ் தான், பட் பிளான்ஸ் வந்து தட் ஸ்பௌஸ் ஷுட் பை ஆன் தியர் ஓன். சில்ட்ரன்ஸ் கவரேஜ் அவங்க கேட்டீங்கன்னா கிடையாது. நாட் பாசிபிள் அன்டில் ஆர் அன்லெஸ் தட் சில்ட்ரன் ஷுட் பி டிசேபிள்ட். டிசேபிளாக இருந்தால் மட்டும் கவர் ஆகும். நார்மல் சில்ட்ரனாக இருந்தால் நாட் கவர்ட். ஸோ டிசேபிள்ட் பர்சன்ஸ், ஈவன் சில்ட்ரன் ஆர் அடல்ட் ஆர் மெச்சூர்ட், அவங்க வீட்டில் யாராச்சும் மெடிக்கேர் கவரேஜ் வச்சிருக்கணுமா கேட்டிங்கன்னா கிடையாது. தே ஆர் டைரக்ட்லி எலிஜிபிள் ஃப்ரம் மெடிக்கேர் வித்தவுட் டிபெண்டிங் ஆன் த ஃபேமிலி மெம்பர்ஸ். பட் த மெடிக்கேர் ஹேவ் சர்டைன் டிசபிலிட்டிஸ் ஒன்லி, நாட் எவ்ரி டிசபிலிட்டிஸ். ஸோ இஃப் த பர்சன் கம்ஸ் அண்டர் த லிஸ்ட் of the Medicare disabilities, he or she is eligible to get a coverage from Medicare. Now come to the Medicaid coverage. Medicaid வந்து family memberக்கு எல்லாருக்குமே coverage கொடுப்பாங்க. Until or unless that family should come under the FPL, Federal Poverty Line. ஓகேவா? அந்த poverty line பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் டிஃபர் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேமிலியோட பர்சன் மெம்பர்ஸ் கெப்பாசிட்டியை பொறுத்து அந்த பாவர்ட்டி லைன் டிஃபர் ஆகும் அந்த ஸ்டேட்டில். ஃபார் எக்ஸாம்பிள் என் வீட்டில் வந்து ஒரு 4 பேர் இருக்காங்க, என்னுடைய பர் இயருக்கு வந்து 1 lakhனா பாவர்ட்டி லைன். சப்போஸ் என் பக்கத்து வீட்டில் வந்து அவரோட ஃபேமிலி மெம்பர் 8 பேர் இருக்காங்க, அவருடைய பாவர்ட்டி லைன் பார்த்தீங்கன்னா 1 lakh இருக்காது, ஒரு 2 lakhs அரௌண்ட் இருக்கும், அபோவ் 1 lakh மேலே இருக்கும். அது கீழே வந்தார்னா அவர் எலிஜிபிள். ஸோ இப்படி பாவர்ட்டி லைனுமே ஃபேமிலி வைஸ் அந்த மெம்பர்ஸ் வைஸ் டிஃபர் ஆகும். லெட்ஸ் அசியூம் கைஸ், உங்கள் ஃபேமிலி வந்து மெடிக்கைட் கீழே வரீங்க, பாவர்ட்டி லைன் கீழே இருக்கிறதுனால. உங்கள் ஃபேமிலியில் இப்போதைக்கு 3 பேர் தான் வேலை செய்கிறீங்க. நெக்ஸ்ட் மந்த்லேருந்து உங்கள் தம்பியோ உங்கள் தங்கச்சியோ வேலைக்கு போகிறாங்க. அப்படி இருக்கும்போது பாவர்ட்டி லைனுக்கு மேலே வந்துடுறீங்க. இந்த நேரத்தில் மெடிக்கைட் கவரேஜ் உங்களுக்கு வருமான்னு கேட்டிங்கன்னா வரும். எப்படி வரும்னா, அந்த எக்ஸஸாக நீங்கள் சம்பாரிச்சிருப்பீங்களே அந்த அமௌண்ட்டுக்குன்னு நீங்கள் ஸ்பெண்ட் டவுன் சார்ஜ்னு கணக்கு காட்டணும். விச் மீன்ஸ் மெடிக்கல் ரிலேட்டடாக டேப்லெட்டோ இல்லை இன்ஜெக்ஷனோ இல்லை ட்ரீட்மெண்ட்டோ ஏதாச்சும் உங்கள் ஃபேமிலி மெம்பருக்கு நீங்கள் பண்ணியிருக்கணும். அந்த எக்ஸஸ் அமௌண்ட்டை வந்து ஸ்பெண்ட் பண்ணியிருக்கணும் மெடிக்கல் ரிலேட்டடாக. அப்படி பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஸ்பெண்ட் டவுன் சார்ஜ் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி அந்த பிலோ பாவர்ட்டி லைன் கீழே வரீங்களான்னு பார்த்துட்டு யூ ஆர் எலிஜிபிள். ஸோ ஸ்பெண்ட் டவுன் சார்ஜை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா ஆல்ரெடி நான் மேக் பண்ணிட்டேன், கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்க்கு போய் செக் பண்ணி பாருங்கள். Now come to the 9th point, eligibility and applying. So Medicareல பார்த்தீங்கன்னா same rules and regulation to the entire US. எவ்ரி ஸ்டேட்டுக்கும் ஒரே ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தான். வேறஸ் மெடிக்கைடில் எவ்ரி ஸ்டேட்ஸ் ஹேவ் தியர் ஓன் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். இட் டிஃபர்ஸ் ஃப்ரம் ஸ்டேட் டு ஸ்டேட். ஓகே, பிகாஸ் இட்ஸ் அ ஸ்டேட் வைஸ் ப்ரோக்ராம். அப்புறம் ஒரு இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு, மெடிக்கேர் வந்து மோஸ்ட்லி ப்ரீமியம் கட்டி தாங்க வாங்கணும். பார்ட் ஏ மட்டும்தான் அந்த எலிஜிபிள் பர்சனுக்கு ஃப்ரீ. அதுக்கப்புறம் பார்ட் பி, பார்ட் சி, பார்ட் டி எது வாங்கினாலுமே தட் பர்சன் ஷுட் பை. பட் மெடிக்கைடில் வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். அப்படி காசு கொடுக்கணுமா இருந்தாலும் ஆல்மோஸ்ட் ரொம்ப கம்மியான அமௌண்ட்டு தான் இருக்கும், ஆல்மோஸ்ட் 0 தான். ஸோ நான் கம் டு த 10th பாயிண்ட், என்ரோல்மெண்ட். யாராக இருந்தாலுமே ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணோன்னா அவங்களுடைய டீட்டெயிலை அப்ளை பண்ணணும்ல. அப்ளை பண்ணுறதுக்கு எங்கே போய் அப்ளை பண்ணலாம்? வெப்சைட்டே இருக்குது, இப்போ தான் டெக்னாலஜி டெவலப் ஆகிடுச்சு. ஸோ மெடிக்கேருக்கு ஒரு இண்டிவிஜுவல் வந்து எலிஜிபிளாக வேணும்னா அப்ளை பண்ண வேண்டிய இடம் ssa.gov, சோஷியல் செக்யூரிட்டி அட்மினிஸ்ட்ரேஷன்ற ஒரு வெப்சைட்டில் போயிட்டு அவங்களோட டீட்டெயில் ஃபில் பண்ணாங்கன்னா தே வில் பிகம் எலிஜிபிள் ஃபார் த கவரேஜ். வேறஸ் மெடிக்கைடுக்கு medicaid.gov அந்த வெப்சைட்டில் போயிட்டு they need to fill their applications. ஸோ இவ்வளோ தாங்க 10 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் மெடிக்கேர் அண்ட் மெடிக்கைட். இன்னும் அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா அந்த டியூவல் கவரேஜ் இருக்குல்ல, Medicare and Medicaid both coverage will be activated for the 19% of people. ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன். அதில் வந்து பார்த்தீங்கன்னா QMB இருக்குது, SLMB இருக்குது, QI இருக்குது, QDWI இருக்குது. இதெல்லாம் பற்றி வேணும்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஒரு நாள் நான் அதை மேக் பண்ணுவேன். ஸோ நீங்கள் கமெண்ட் பண்ணி உங்களுடைய ரிக்குவயர்மெண்ட்டை எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு யாராச்சும் ஷேர் பண்ணணுச்சுன்னா ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டுங்க, ஷேர் பண்ணுங்கள், ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். சும்மா ஏதாச்சும் ஹாய் சொல்லலாம் கூட ஹாய் சொல்லுங்கள் கமெண்ட்டில், நான் ஹாய் சொல்கிறேன். ஸோ see you on next one guys. Take care and utilize your time. Bye.